உகாதி, ரம்ஜான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு தமிழ் சினிமால ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம் தான் யூத். இந்த படத்துல கென் கருணாஸ் ஹீரோவா வந்திருக்காரு. அவரே இந்த படத்த டைரக்ட்மே பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா வராருங்க. ஸ்கூல்ல பயங்கரமா லவ் பண்ணிட்டு லைஃப என்ஜாய் பண்றாரு. பயங்கர அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு ஸ்டைலிஷா சுத்திட்டு இருக்காருங்க. லைஃப்ல எந்த ஒரு ஆம்பிஷனுமே கிடையாது. பாஸ் ஆனா போதும், அதுக்கப்புறம் என்ன வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு போறவனோட லைஃப்ல அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த ஸ்டோரி மாதிரி தமிழ் சினிமால இது வரைக்கும் எக்கச்சக்க படங்கள் வந்துருச்சுங்க. சேம் அதே பேட்டர்னை தான் இந்த படத்துலயுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. கென் வீட்ல செல்லமா வளர்ற ஒரு பையங்க. இவருக்கு அப்பாவா சுராஜ் மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அம்மாவா தேவதாசினி மேம் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே சரியான ஃபன் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சூப்பராவே பண்ணி முடிச்சிருக்காங்க. கென்னுக்கு பேரா இந்த படத்துல 3 ஹீரோயின்ஸ் வராங்க. அனிஷ்மா, மீனாட்சி, பிரியன்ஷி இவங்க 3 பேருமே ரொம்ப கலர்ஃபுல்லா ஸ்கிரீன்ல பிரசன்ட் ஆகுறாங்க. 3 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்க ரொம்ப அழகாவே பண்ணி முடிச்சிட்டாங்க. படத்துல நிறைய இடத்துல சாங்ஸ் வருதுங்க. எல்லாமே இம்ப்ரெசிவா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சூப்பரா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் இந்த 1997ல இருந்து 2000 இந்த பேட்ச்ல ஸ்கூல் படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆகும். நிறைய ஃபன் எலிமெண்ட்ட படத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா ரியல் லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அது ஆடியன்ஸ் ரொம்பவே கவர் பண்ணுது. எதிர்பாராத இடத்துல ஒரு பயங்கரமான இன்டர்வலை விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் அங்கங்க சின்ன சின்னதா லேக் இருந்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்ப கவர் பண்ற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமா கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப அழகா எமோஷனலாவே இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பாக்குற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த படத்துக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் வருதுங்க. டிஃப்ரெண்டாவே இருக்கு. ஆஸ் யூஷுவல் டெம்ப்ளேட்ல படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாலுமே ரியல் லைஃப்ல இருக்க நிறைய விஷயத்த படத்துல கொண்டு வந்தனால இந்த படம் பயங்கரமான டைம் பாஸா இருக்கு தியேட்டர்ல பாக்குறப்ப. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாங்க. அவரோட பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடடா இருக்கு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் விக்கி படத்தை ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காருங்க. மொத்தத்துல இந்த படத்தை பாக்குறப்ப இந்த வீக்கெண்டுக்கு வந்த ஃபன் அண்ட் ஃபேமிலி பேக்கேஜா ஒரு மூவியா தெரியுதுங்க. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றது அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா